நான் ஒரு தெய்வ பிறவின்ற அர்த்தத்துல மோடி ஒரு வார்த்தை சொன்னாரா? நான் பயாலஜிக்கலா சொல்லல. அதை மோகன் பகவத் ரசிக்கல. எந்த ஒரு தனிநபரும் இயக்கத்தை தாண்டி பெரியவர்கள் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் மறைமுகமா கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தார் மோகன் பகவத். கடைசி 3 வருஷத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இடஒதுக்கீடு விஷயம், சமுதாய ரீதியாக சில சமுதாயங்கள் நசுக்கப்படுறது, இதை பூரா பகவத் கண்டிச்சுக்கிட்டே வந்தார். இடஒதுக்கீடு தொடரணும்னு சொன்னார். பிஜேபி அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருந்தது. முரண்பாடு அங்கெல்லாம் வெளிப்படையா வர ஆரம்பிச்ச சில விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ 10 ஆண்டு கால நிறைவுல மோதல் உச்சத்துக்கு வந்துடுச்சு. இப்ப என்ன வருது? 75 வயது அடைந்தவர்கள் வெளியில போயிடணுங்கிறது பைலா அல்ல. முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதை உருவாக்குனதே மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அந்த இரட்டைகள் செஞ்ச வேலை தான் இது. எதுக்காகன்னா இல்ல அத்வானி அதான் சொல்றேன். எதுக்காக? இவர் முதல் முறை ஆட்சி அமைக்கிற போது அத்வானியை காலத்தொட்டு கும்பிட்டது அதெல்லாம் அது ஒரு கதை, சினிமா கதை மாதிரி போகாது. அதுக்கப்புறம் அந்த அத்வானியையும் அமைச்சர்களை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சா நம்மால் சில திட்டங்களை அமல்படுத்த முடியாது, சுயமா செயல்பட முடியாதுன்னு நினைத்த மோடி அமித்ஷாவின் உதவியோடு போட்ட ஸ்லாப் தான் 75 வயசு. அதுக்கு மேல போட்டதான் எங்க இருக்கு? கட்சி விதியை காட்ட சொல்லுங்க. அந்த விதியை காட்ட சொல்லுங்க. மரபுன்னு காட்டுவாங்க. அத்வானிய, முரளி மனோகர் ஜோஷிய, ஜஸ்வந்த் சிங்க, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வழிகாட்டும் குழுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படி 5 பேரை நீக்கிட்டு அவங்க காயப்பட்டுற கூடாது, கட்சிக்கார கோவப்பட்டுற கூடாதுன்ட்டு வழிகாட் ஸ்டீரிங் கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த கமிட்டி ஒரு தடவை கூட கூடல. ஆக மொத்தம் அவர்களை ஒதுக்குவதற்காக இவர்கள் கொண்டு வந்த ஸ்லாப் சிஸ்டம் தான் 75. இன்னைக்கு அந்த ஸ்லாப்லயே இவர் தலை போய் இடிக்குது.